இது உங்கள் அர்ஜுனா ஃபிலிம் ஸ்டடி சர்க்கிள். நான் உங்கள் செல்வா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துக்கான நம்ம கொஸ்டினோட ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தாங்க இது. வாங்க பார்க்கலாம். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் 3 அறையினார்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் புத்த சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடிகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. சமண சமயத்தை சார்ந்தவர் அவரு. பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, சரிதாங்க. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, மாறி ஒன்று இன்றி வறண்டிருந்த காலத்தும் என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழமொழி 400 அப்படிங்கிறது சரியான விடைங்க. மலையருவி என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கிவா ஜெகநாதன் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. பொறுத்துக, வாங்க பார்க்கலாம். நாற்று அப்படிங்கிறது நடுதல் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நீர் பாய்ச்சுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. களை பறித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர் அறுத்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்னும் பெயரும் இருந்துள்ளது. இதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூங்கில் காடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, சரியான விதாங்க. சம்பா நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறுங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1 மட்டும் சரி அப்படிங்கிறது தாங்க சரியான விடையா இருக்கும். திக்கெல்லாம் புகழூரும் திருநெல்வேலி என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. பொதியில் ஆயினும் இமயமாயினும் 17 அறியா பழங்குடி எனும் பாடல் அடிகளை பாடியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள் அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கடிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு இல்லையா? அதோட பாடல் அடியை கொடுத்துட்டு அதன் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு வந்து கேட்காங்க. ஆன்சர் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. தாமிரபரணி நதியை டேஸ் என்றும் அழைப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தன்பொருணை அப்படின்னு அதுதான் தாமிரபரணிக்கான பெயர். ஆண் பொருணை அப்படின்னா அமராவதிங்க. புனித கங்கா அப்படின்னா கங்கையை வந்து சொல்லுங்க. விருத்த கங்கா அப்படின்னா கோதாவரிங்க. ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இருக்குங்க. முத்துப்படு பரப்பின் கொற்கை முன்றுரை அப்படின்னு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு இல்லைங்க. கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படின்னு அகநானூறு சொல்லுது. இது கரெக்டு தாங்க. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி ஊரை செல்வர் தாமே அப்படின்னு திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காருங்க. முத்துப்படு பரப்பின் கொற்கை முன்றுரை அப்படிங்கிறது வந்து எந்த நூல்ல இடம்பெறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணையில வந்து இடம்பெறுங்க. வாங்க 12வது கொஸ்டின் பார்ப்போம். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாமிரபரணி ஆற்றின் கிழக்கு கரையில் திருநெல்வேலியும் மேற்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளன அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன கொடுத்துருக்காங்க. இது சரிதாங்க. பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இதுவும் சரிதாங்க. இதுல வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி வந்து மேற்கும் கிழக்கு வந்து பாளையங்கோட்டைன்னு வந்து வரணும். அதை அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க வந்து கேட்டிருக்காங்க. பிள்ளை பெருமாள் எங்க பிறந்தாங்க அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருக்காங்க. சீவைகுண்டம். கடிகைமுத்து புலவர் எட்டயபுரம். நம்மாழ்வார் திருகுருகூர். சீதகாதி காயல்பட்டினம். எல்லாமே சரியாதாங்க பொருந்திருக்கு. அதனால இதுல பிழை ஒன்றும் இல்லை. மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கு. பூமாது இருந்தன்ன பொய்மாது இருந்தன்ன இப்பூதளத்தில் என்னும் பாடல் அடிகளின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமச்சிவாய புலவர் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்னு வந்து இந்த இது பாடல் வருங்க. இந்த பாடல் அடியை பாடியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகிய சொக்கநாத புலவர்.
பொன்மழை பொழிந்தது போல் இதில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல் பொருள் ஓமையணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொன்மழை அப்படிங்கிறது வந்து எப்போதுமே பொழியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லாதது. இப்படி வாய்ப்பில்லாத ஒரு காரியத்தை இப்படி ஊமையா வந்து சொல்லும்போது இது வந்து இல் பொருள் ஓமையணியில வந்து வருங்க. உளவியல் உளவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு நீர்ப்பாசனம்னா இரிகேஷன், நெற்பயிர் அப்படின்னா படி சொல்லலாம், உளவியல் அப்படின்னா அக்ரானமி சொல்லலாம், அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 2143 அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். வையம் தகழியா வார்கடலே நெய்யாக என்னும் பாடலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வார். இவர் மாமல்லபுரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை வந்து பாடியுள்ளார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் திருவந்தாதியை தாங்க பாடியிருக்காங்க. இது கரெக்ட். ஆனா அவர் மாமல்லபுரத்துல பிறந்தாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இல்ல. அவங்க எங்க பிறந்தாங்க அப்படின்னா திருவெக்கால வந்து பிறந்தாங்கங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக என்னும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதத்தாழ்வார் தாங்க. இவர் காஞ்சிபுரம் என்னும் ஊரில் பிறந்தவர். ஆமாங்க, காஞ்சிபுரம் தாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது தான். இல்லை 2வது கூற்றுல என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படிங்கிற இதுக்கு பதிலாக மாமல்லபுரம் அப்படின்னு வந்து வரணுங்க. இந்த மேலே உள்ள கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே மாமல்லபுரம் அப்படிங்கிற இருக்க இடத்துல திருவெக்காமை அப்படிங்கிற ஊர் வந்து வரணும். இங்கே காஞ்சிபுரம்னு இருக்க இடத்துல மாமல்லபுரம் அப்படின்னு வரணும். அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா சரியா இருந்திருக்குங்க எல்லாமே. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம் 12 ஆழ்வார்களால் பாடிய பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதனை தொகுத்தவர் நாதமுனி. ஆமாங்க. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாவதாக அமைவதை அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், கரெக்ட் தாங்க. முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார்னு கொடுத்துருக்காங்க. நம்மாழ்வார் வராது, பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்க தான் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுவாங்க. அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புடு சிந்தை இடுதிரியாக அப்படின்னு வந்து வரணும். ஞானம் அப்படிங்கிறது விளக்கு அப்படிங்கிறது சரியான விடையா வந்து இருக்கும். இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2, 1, 4, 3 அப்படிங்கிறது சரியான விடையா வந்து இருக்குங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை வந்து தேர்ந்தெடுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்சொல் விளைநிலனோ ஈதல் வித்தாக வன்சொல் களைக்கட்டி வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அப்படிலாம் வந்து வரும் இல்லையா, அந்த பாடல் தாங்க. யார் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முனைப்பாடியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை வந்து சார்ந்தவர், சைவ புலவர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் 225 பாடல்களை வந்து கொண்டது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கங்க. இதுவும் சரிதாங்க. அப்படின்னு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சைவ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் சைவ இல்லைங்க, சமண சமயத்தை சார்ந்தவர். அதனால 2வது கூற்று வந்து தவறா இருக்கணும். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். விளைநிலம் அப்படிங்கிறது வந்து இன்சொல் விளைநிலனோ ஈதல் வித்தாக வன்ஸ் கலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வன் சொல்லா வந்து வருங்க. உரம் அப்படிங்கிறது உண்மை. ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 3, 4, 1 அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொதுவுடைமை நெறியை டேஸின் வாழும் நெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவரோட வாழும் நெறியே அதாங்க. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார் அப்படின்னா
பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தாங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் பணியை இறைபணியாக என்னை தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். கரெக்டு தாங்க. இவர் இயற்றிய நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நாயன்மார் அரிச்சுவட்டில் புறசெல்வம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்புங்க. ஆலயங்கள், சமுதாய மையங்கள், அருளோசை, அறிக அறிவியல். இதுல கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அதை வந்து பார்த்துக்கோங்க. இவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக வந்து கொண்டவர். இது கரெக்டு தாங்க. இரண்டாவது கூற்று அப்படிங்கிறது நமக்கு வந்து தவறா இருக்கு. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. தியானம் செய் என்னும் பொருள் தரும் ஜென் என்பது என்ன மொழிச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன மொழிச்சொல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானிய சொல். ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இரண்டும் இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றுபடி கூறுவது வந்து என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உருவக அணி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்னும் குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏகதேச உருவக அணி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. பொறுத்துக்க பார்த்தீங்க என்ன அப்படின்னா லட்சியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆம்பிஷன், குறிக்கோள் அப்படின்னா என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நற்பண்பு அப்படின்னா கர்டசி, ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ராசிட்டி. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா நேருக்கு நேரே பொருந்தி இருக்குங்க எல்லாமே. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 3 4 அப்படிங்கிறது சரியான. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுளா யானையால் யானையா தற்று என்னும் குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன அணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தற்று அப்படிங்கிற இது வந்து வெளிப்படையா வந்திருக்குங்க. அப்படின்னு பார்க்கும்போது இது ஓமை அணியில வந்து வரும். தற்று அப்படிங்கிற ஓமை உறுப்பு வந்து வெளிப்படையா வந்து வந்திருக்கு. மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள் அப்படின்னா பிறப்பால வந்து ஒத்த இயல்புடையவர்கள். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்னும் பாடல் அடிகள் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா கண்ணதாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் இயற்பெயர் வந்து முத்தையா, சிறப்பு பெயர் வந்து கவியரசு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு கூட்டுமே சரியாதாங்க இருக்கு. இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் இயேசு காவியம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கூறும் நூல் தான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயேசு காவியம். எல்லாமே சரியாதாங்க இருக்கு. மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. சே பிருந்தா இயற்றிய நூல்கள் மகளுக்கு சொன்ன கதை, மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம் அப்படிங்கிறது கரெக்டு தாங்க. வாழ்க்கை எப்படியும் அதை பழகிவிட்டது என்னும் பாடலின் ஆசிரியர் சே பிருந்தா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்பாடல் அடிகள் வீடு முழுக்க வானம் எனும் நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து கரெக்டுங்க. கூற்று 1 மற்றும் 2 வந்து சரியாதாங்க இருக்கு. அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது சரியான விடைங்க. காயிதே மில்லத் விடுதலை இயக்கத்தில் கலந்து கொண்ட முதல் போராட்டம் வந்து என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து எப்போ நடைபெற்றது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கீழே நீங்க தெரிவிங்க. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க. தமிழக அரசில் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து தவறான கூற்று வந்து என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. இரண்டுமே வந்து சரியாதாங்க இருக்கு. மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் சரியான விடையா இருக்கும். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. காயிதே மில்லத் இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். இரண்டுமே காயிதே மில்லத்தோட இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில் தாங்க. காயிதே மில்லத் என்னும் சமஸ்கிருத சொல் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து சமஸ்கிருத சொல் அப்படிங்கிறது வந்து வராது, அரபு சொல் அப்படிங்கிறது வந்து வரணும். அதனால கூற்று 2 வந்து தவறா இருக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்கும். பயணம் எனும் சிறுகதை
டேஸ் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரயாணம். மீசைக்கார பூனை எனும் நூலின் ஆசிரியர் பாவண்ணன். பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மல்லிகை சூடினாள் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சினையாகு பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாங்க பொருந்தாதது. ஏன்னா மல்லிகை அப்படிங்கிறது பொருள், அது பொருளுக்கு ஆகி வருவதால் பொருளாகு பெயர் அப்படிங்கிறது தான் வரணும். மித்த எல்லாமே சரியா தாங்க பொருந்திருக்கு. பொங்கல் உண்டான், பொங்கல் அப்படிங்கிறது கல் அப்படிங்கிற விகுதி வந்து வந்துச்சுனாலே தொழிலாகு பேர்ல வந்து வந்துடும். டிசம்பர் சூடினால், டிசம்பர் அப்படிங்கிற காலத்தை குறிப்பதனால காலவாகு பெயர். இனிப்பு தின்றான் அப்படிங்கிற இனிப்பு அப்படிங்கிற பண்பை குறிப்பதனால பண்பாகு பெயர் அப்படின்னு வந்து வருதுங்க. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது தான் அங்க பொருந்தாம இருக்கு. விறுவிறு இத்தொடர் எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரட்டை கிளவி அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் வந்து என்ன தொடர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு தொடர் அப்படிங்கிறது சரியான விடையா வந்து இருக்குங்க. பொறுத்துக வாங்க பார்க்கலாம். கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி அப்படின்னு வந்து வரணும். கொள்கை அப்படின்னா டாக்டரின் வந்து வரணுங்க. வாய்மை அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டிகிரிட்டி. உபதேசம் அப்படின்னா பிரீச்சிங். நேர்மை அப்படின்னா என்ன அப்படின்னா நேர்மைனா இன்டிகிரிட்டி வரணும். உபதேசம்னா பிரீச்சிங். வாய்மைனா என்னது அப்படின்னா சின்சியாரிட்டி வந்து வரணுங்க. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு எனும் குரட்பாவில் பயன் வந்துள்ள அணியை கூறுக அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு உமை அணி அப்படிங்கிறது சரியான விடையாக வந்து இருக்குங்க. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போல, புறைய, மான, கடுப்ப, ஒப்ப அப்படிங்கிற எல்லாம் வந்து ஓம உருபா வந்து வருங்க. குறைய அப்படிங்கிறது அதுல வராது. அப்படிங்கிற இதுதான் பொருந்தாதது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை எனும் குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நிலம் போல அப்படிங்கிற ஓம உருபு வந்ததுனால இது ஓமை அணியில வந்து வருங்க. ரசிகமணி என சிறப்பிக்கப்படுபவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டி.கே. சிதம்பரனார் அப்படிங்கிறவர் தான் ரசிகமணி அப்படின்னு சிறப்பிக்கப்படுவது. அவங்களோட சிறப்பு பெயர் தான் மித்த எல்லாமே கொடுத்துருக்காங்க. குற்றால முனிவர், வளர் திரும்பியின் ஆர்வலர், தமிழிசை காவலர், இது எல்லாமே அவர் தான். அப்படிங்கிற மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறதே நமக்கு சரியான விடையா இருக்கு. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. டி.கே.சி எனப்படும் டி.கே. சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர். ஆமாங்க, டி.கே.சி வந்து வழக்கறிஞர் தொழில் செய்தவர் தான். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை வந்து நடத்தி வந்தாங்க. இலக்கணன்னு போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் டி.கே.சி. சரிதாங்க. 1, 3 மற்றும் சரி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியான விடையா இருக்கு. காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. தன் பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேக்கிலார் அப்படிங்கிறது சரியான விடையா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, பயனுள்ளதா இருந்ததா அப்படிங்கிற கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நீங்க நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுனால தான் இந்த சேனல் வந்து மென்மேலும் வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனா வந்து அமையுங்க. அதனால மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட்டை வந்து தெரிவிங்க. உங்க கருத்துக்களையும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.